மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் சினிக்காவே அன்பான தோழமைகளுக்கு வணக்கம். இன்று திரைப்பார்வையில் பராரி படத்தின் விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலையை சேர்ந்த ராஜபாளையம் கிராமத்தில் ஜாதி பிரிவினை நிலவுகிறது. மாறன் மற்றும் அவரின் சமூக ஆட்களும் தினமும் ஊர் திரு ஆட்களால் பாகுபாட்டை எதிர்கொள்கின்றனர். கிராமத்தில் உள்ள 2 ஜாதியினருக்கும் பொதுவானதாக இருக்கும் கொட்டாங்கல் பாறையை தன் வசமாக்க திட்டமிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதான ஜாதிய மோதலை உருவாக்கிறான் மாட்டு சமூகத்தை சேர்ந்த வேடி. அதன் உச்சமாக மாறனின் சமூகத்துக்கு தண்ணீர் மறுக்கப்படும் சூழல் உண்டாகிறது. இந்த நிலையில் சண்டை போடும் இரு சமூக மக்களில் சிலரை கர்நாடக ஜூஸ் தொழிற்சாலைக்கு வேலைக்கு அழைத்துச் செல்கிறார் அதே ஊரை சேர்ந்த ஒப்பந்தக்காரர். அங்கே ஜாதி பிரச்சனையை தாண்டி இனவெறியை தூண்டும் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறது ஒரு அடிப்படைவாத கட்சி. தொழிற்சாலை முதலாளி தமிழ் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் பிரச்சனைகளை ஆரம்பிக்க தொடங்குகின்றன. இதற்கிடையே மாட்டுச் சாதியை சேர்ந்த தேவகி மாறனின் மீது காதல் கொள்கிறார். இந்த காதல் என்னானது? இனவெறியிலிருந்து தமிழ் மக்கள் தப்பித்தார்களா? அவர்களுக்குள் இருக்கும் ஜாதி வெறி மோதல் எங்கே போய் முடிகிறது என்று பல கேள்விகளுக்கு விடை காண்பதே இந்த பராரி படத்தின் கதை. இடதுசாரி தோழரின் துணையுடன் பக்குவமாக பிரச்சனைகளை கையாள்வது, காதலிலிருந்து விலகி நிற்பது என முதிர்ச்சியான நடிப்பை தர முயன்றிருக்கிறார் நடிகர் ஹரிசங்கர். மோசலான காட்சிகளில் அது கைகூடினாலும் ஆக்ரோஷமான காட்சிகளில் சற்றே தடுமாறி இருக்கிறார். நாயகனை விரட்டி காதலிக்கும் நாயியாக சங்கீத் கல்யாண் கிளைமாக்ஸ் காட்சியின் வலுவை தாங்கும் அளவுக்கான சிறப்பானதொரு நடிப்பை தன் முதல் படத்திலேயே வழங்கியிருக்கிறார். ஜாதி பெருமையை தூக்கி கொண்டு வரும்படியாக பிரச்சனை கிளப்பும் பாத்திரத்தில் பிரேம்நாத், பெரியை சுவாசமாக கருதிய வெறுப்பேற்றும் பாத்திரத்தில் புகழ் மகேந்திரன் என தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை இருவரும் திறம்பட செய்திருக்கிறார்கள். காதல் ஜோடிகளாக வருகிற இருவரின் நடிப்பிலும் குறையேதும் இல்லை. கிராமப்புற வாழ்க்கை மற்றும் கர்நாடக தொழில்துறை சூழலின் வேறுபாட்டை ஒளிப்பதிவு சிறப்பாக காட்டுகிறது. கிராமப்புற வாழ்க்கை மற்றும் கர்நாடக தொழில்துறை சூழலின் வேறுபாட்டை சிறப்பாக காட்டுகிறது ஸ்ரீதரின் ஒளிப்பதிவு. மிகவும் அழுத்தம் நிறைந்த கதையின் மையமாக இருக்கும் கிராமத்தை இன்னும் தெளிவாக பதிவு செய்திருக்கலாம். மீண்டும் மீண்டும் காட்டப்படும் தலைவர்களின் ஓவியங்கள், புகைப்படங்கள் மட்டுமே பிரேமை நிரப்பியிருக்கிறது. பன்றி சேசிங் காட்சி, சண்டை காட்சிகள் ஆகியவற்றை படத்தொகுப்பாளர் சாம் ஆர்டிஎக்ஸ் சிறப்பாக கொத்திருக்கிறார். சான் ரோல்டன் இசையில் உன்சாமி என்சாமி வேடியப்பன் என்ற பாடல் கவனிக்க வைக்கிறது. பின்னணி இசையில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம். சந்தை, கர்நாடக ஜூஸ் சாலை மற்றும் பார்க்கின்ற சுவர்களெல்லாம் ஓவியங்கள் என டபுள் டூட்டி பார்த்திருக்கிறார் கலை இயக்குனர் AR சுகுமார். சண்டை காட்சிகளை உண்மைக்கு நெருக்கமாக வடிவமைத்திருக்கிறார் பயர் கார்த்திக். ஒரே கூலித்தொழில், ஒரே குலசாமி, வறுமை, இப்படி பல ஒற்றுமைகள் இருந்தாலும் ஜாதியின் அடிப்படையில் பிரிந்திருக்கும் இரு பிரிவினர் என்ற மைய கருத்தை படம் ஆரம்பித்த சில நொடிகளிலே தெளிவாக புரிய வைத்து விடுகிறார்கள். ஆனால் அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பது கொஞ்சம் அயற்சி ஏற்படுத்துகிறது. இதை தவிர்த்திருக்கலாம். படத்தில் சொல்லப்படுகிற சமத்துவ நோக்கம் எல்லாமே சிறப்பு. ஆனால் அது கலைப்படைப்பாக மாறுவதில் பல சிக்கல்கள் எட்டிப்பாக்கின்றன. ஏற்கனவே மெதுவாக நகரும் கதைகள் பாடல்கள் தடைகளாக உள்ளன. சில பாடல்களை குறைத்திருக்கலாம். திரைக்கதையிலும் கவனம் செலுத்தியிருக்கலாம். சமூக பிரச்சனைகளை வெளிக்கொணர்வதில் நம்பிக்கை அளித்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் எழில் பெரிவேடி. ஜாதி, வர்க்கம், இனவெறிக்கு எதிரான பல முக்கிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். ஜாதியை வைத்தும் நடக்கிற அரசியல், அதனால் யார் பயனடைகிறார், இவற்றால் எளிய மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுகிற இழப்பு என அனைத்திலும் மக்களின் கவனத்தை ஏற்படுத்த முயன்று அதை ஓரளவுக்கு வெற்றியும் கண்டிருக்கிறார். பாதிக்கப்படக்கூடிய மக்களின் வாழ்க்கை பதிவு செய்ய வேண்டிய இடங்களில் அந்த மக்களின் கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். கதைக்கு மிகவும் தேவை என்கிற இடங்களில் அந்த கண்ணியத்தை விட்டு கொடுக்கிறோம் என்றால் அவ்வாறு வைக்கப்பட்ட காட்சி பார்வையாளர்களின் மனதில் அதிர்வலையை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இங்கே அப்படி அதிர்வலை ஏற்படுத்தும் காட்சிகள் இருந்தும் திரைக்கதையில் இருக்கும் ஓட்டைகளால் அது வலுவிழந்து போகிறது. தமிழக வடமாவட்ட கிராமத்தில் நிலவுகிற சிக்கலின் புள்ளியை கவனிக்க வைத்தமைக்காகவும் குறிப்பிட்ட இனக்குழுவை எதிரிகளாக சித்தரிக்காமல் எல்லா நிலத்திலும் ஒடுக்குமுறைக்கு எதிரான மக்கள், எளியவர்களுக்கு உடனிருக்கும் நம்பிக்கையை விதைத்ததற்காகவும் படக்குழுவை பாராட்டலாம். மொத்தத்தில் ஒடுக்கப்படுகிற மக்களின் பக்கத்தில் நின்று அரசியல் பேசியிருக்கும் இந்த பராரியை பாராட்டலாம்.